முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடத்தும் விசாரணை இறுதி கட்டத்தில் இருப்பதாக சட்டமா அதிபர் கோட்டை நீதிவான் நெத்திகுமாரவுக்கு தெரியப்படுத்தியுள்ளார். சட்டமா அதிபர் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையான மேலதிக மன்றாடியார் நாயகம் திலிப் பீரிஸ் முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிராக நடத்தப்படும் விசாரணை இறுதி கட்டத்தில் இருப்பதாகவும் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கொழும்பு கோட்டை மற்றும் மதுரை ரயில் நிலையங்களுக்கு இடையில் இயக்கப்படும் 2 இரவு நேர தபால் ரயில்கள் இன்று ரத்து செய்யப்படும் என்று இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. மலையக ரயில் பாதையில் ஹொய்ய மற்றும் இதழ்கஸ்தின் இடையில் ரயில் பாதையில் ஏற்பட்ட பாறை மற்றும் மண் சரிவு இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளைக்கு இன்று இயக்கப்படும் இரவு நேர தபால் ரயில் மற்றும் பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கு இயக்கப்படும் இரவு நேர தபால் ரயில் இரண்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்தவர் கைது. கனடாவில் உள்ள பண்ணைகளில் தொழில் பெற்றுத் தருவதாக கூறி 5.2 மில்லியன் ரூபாய் மோசடி செய்த ஒருவரை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். குறித்த சந்தேக நபர் களுத்துறையை சேர்ந்த ஒருவரிடமிருந்து பணம் பெற்றுள்ளதாக வெளிநாட்டு பணியகத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டமையை தொடர்ந்தே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஓய்வு பெற்ற தோட்ட முகாமையாளரான இவர் காலி மற்றும் நிக்கரவேட்டிய பகுதிகளில் உள்ள 4 பேருக்கு கனடாவில் தொழில் பெற்று தருவதாக கூறி தலா 1.3 மில்லியன் ரூபாய் மோசடி செய்துள்ளார். சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட அதிகாரிகள் வரக்காபொல அம்பலாங்கந்த பகுதியில் வைத்து சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். ICC ஒருநாள் துடுப்பாட்ட வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் இருந்த ரோஹித் சர்மாவை பின்தள்ளி நியூசிலாந்தின் டெரில் மிட்செல் முதலிடத்தை பிடித்துள்ளார். நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரானது தற்போது நடைபெற்று வருகிறது. இத்தொடரின் முதல் போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றதுடன் 1-0 என்ற கணக்கில் தொடரிலும் முன்னிலை வகிக்கிறது. மேலும் இந்த போட்டியில் நியூசிலாந்தின் டெரில் மிட்செல் சதமடித்து அணியின் வெற்றிக்கு உதவியதன் மூலம் ஆட்டநாயகன் விருதையும் வென்றார். இந்த நிலையில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஒரு நாள் வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலை இன்று வெளியிட்டுள்ளது. இதில் துடுப்பாட்ட வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் இருந்த ரோஹித் சர்மாவை பின்தள்ளி நியூசிலாந்தின் டெரில் மிட்செல் முதலிடத்தை பிடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இம்மாதம் 22ஆம் தேதியளவில் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் புதிய குறைந்த அழுத்த பிரதேசம் உருவாகக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இக்குறைந்த அழுத்த பிரதேசம் மேலும் வலுவடைந்து இலங்கையின் வடக்கு கரையோரத்தை அண்டியதாக நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இதனால் வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழையோ அல்லது இடையுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. சப்ரகமுவ மத்திய ஊவா மேல் தென் மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலையில் பனிமூட்டமான நிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது.